நமக்கு பிடிச்சமான படங்களை, சீரீஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஓடிடி. அந்த மாதிரியான தமிழ் சினிமாவின் ஒரு முன்னணி ஓடிடி தான் நம்மளுடைய ஓடிடி பிளஸ். நம்மளுடைய இளம் இயக்குநர்களோட இளம் படைப்புகளுடைய பலவிதமான படைப்புகளை ஓடிடி பிளஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான நிகழ்ச்சி நம்மளுடைய ஓடிடி பிளஸ் பிளேபாக்ஸ் டிவி அண்ட் ரெயில் வயர் பிராட்பேண்டோட இணைய இருக்காங்க. பிளேபாக்ஸ் டிவி பொறுத்த வரைக்கும் பிளேபாக்ஸ் டிவி is the fastest growing largest OTT ஒருங்கிணைப்பு தளம் with 30 plus apps in it including OTT plus. ரெயில் வயர் பிராட்பேண்ட் பொறுத்த வரைக்கும் OTT பிளஸ்ல அவங்க இணைய இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ரெயில் வயர் பிராட்பேண்ட் தங்களுடைய 2 பிளான்ஸை இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. இட் இஸ் தரம் 20 Mbps அண்ட் தரம் 30 Mbps. அடுத்தபடியாக ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் பிளேபாக்ஸ் டிவி ஸ்ரீ ஆமர் முலானி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரெயில் வயர் பிராட்பேண்டினுடைய ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர் பழனிவேலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக காமோ காபி படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனரான புஷ்பநாதன் ஆறுமுகம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரெயில் வயர் பிராட்பேண்டின் டிஜிஎம் ஆன டேவிட் பிரபாகர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஓடிடி பிளஸினுடைய இயக்குனரான MR ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாரும் ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். பூங்கொத்து வழங்குவார். அடுத்தபடியாக பிளேபாக்ஸ் டிவியின் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் அங்கேத் சுலே அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக OTT பிளஸ் இயக்குனரான கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் தற்போது ஆக்டர் தமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்குத்து வழங்குவார். இவரை தொடர்ந்து ஃபேமிலி படத்தினுடைய இயக்குனரான செல்வகுமார் திருமாறன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்த்திரவாய் என்று கொஞ்ச நாள் முன்னால் தான் நாம் எல்லோரும் மார்கழி திருப்பாவை பாடி முடித்த இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு 5 முக குத்துவிளக்கை வைத்து நம்முடைய நண்பர்கள் நம்முடைய MR ஸ்ரீனிவாசன் அவர்கள், நம்முடைய நண்பர் திரு அங்கத் சூலே அவர்கள், திரு சுதாகர் அவர்கள், திரு அமீர் அவர்கள் போன்ற என்னுடைய தம்பி டிஜிஎம் திரு பிரபாகர் அவர்கள் போன்ற எல்லோரும் இங்கே குத்துவிளக்கேற்றி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு முத்தரப்பு நிகழ்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது. நாங்கள் ரயில்டெல் சார்பிலே
இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியினை மிக நேர்த்தியாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ரயில்டெல்லினுடைய சரித்திரத்திலே முதல் நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் இதைவிட பெரிய அரங்குகளிலே பெரிய கூட்டங்களிலே எல்லாம் ரயில்வேயினுடைய இனாகரேஷன்ஸ், ரயில்வேயினுடைய விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஆனால் இத்தகைய ஒரு ப்ரிவியூ ஷோ ஃபார் எ ஃபில்ம் என்று சொல்லப்படுகிற ஒன்று இது முதல் நிகழ்ச்சி. இது முதலாவது நிகழ்ச்சி மட்டும்தான் என்று நினைத்துவிட வேண்டாம். இது தொடர்ந்து நடத்துவதற்கு ரயில்டெல் யோசித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை நம்முடைய டைரக்டர் அவர்கள் டாக்டர் புஷ்பராஜ் போன்றவர்கள் எடுக்கின்ற சினிமாக்களை எல்லாம் நாங்கள் இதிலே கொண்டு சேர்த்து நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இதை காட்டுவதற்காக ரயில்வேயர் தன்னுடைய முனைப்பான செயல்பாட்டினை செய்யும். இதிலே நாங்கள் 3 பேர் கைகோர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 3 பேர் யார் என்றால் ஓடிடி பிளஸ்னுடைய நிறுவனம், பிளேபாக்ஸினுடைய நிறுவனம், ரயில்வேயர் ஆகிய 3 பேரும் இதிலே முனைப்பாக செயல்படுகிறோம். இது ஒரு அறிவு புரட்சி என்று சொன்னால், இப்பொழுது சினிமாவை காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், இது ஒரு அறிவு புரட்சி என்று சொல்லுகின்றீர்களே என்று உங்களுக்கெல்லாம் கேட்க தோன்றும். இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையை நீங்கள் நடக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை முதலில் நடக்க வேண்டும். அது நல்ல வழியிலே நடப்பது, அது தீய வழியிலே நடப்பது, இதையெல்லாம் அம்மா அப்பா இவர்களெல்லாம் பின்னால் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் முதலிலே அந்த குழந்தை நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நடைப்பயிற்சி தான் இத்தகைய விழாக்கள். இந்த விழாக்களிலே நாங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய பங்குதாரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த ரயில்வேயர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 1,25,000 பேருக்கு மேல் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால், அந்த அத்தனை பேரினுடைய அத்தனை சப்ஸ்கிரைபர்களிடத்திலும் ரயில்வேயரனை கொண்டு சேர்த்து மிகச் சிறப்பாக நடத்தி அவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மிஸ்டர் பாபு என்கின்ற எங்களுடைய ஆபரேட்டர் இருக்கின்றார். அவர் இந்த இடத்திலே வந்து அமர்ந்தால் மிக சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திரு பாபு அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி பாபு. அந்த பாபு அவர்களுடைய முனைப்பிலும் அவருடைய வழிகாட்டுதலிலும் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பார்ட்னர்கள் எங்களிடத்திலே வந்திருக்கின்றார்கள். அந்த பார்ட்னர்களிலே, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல, எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பங்குதாரர்களிலே ஒரு 10 பேர் 15 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். இந்த விழா, இத்தகைய விழா நம்முடைய டைரக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த மாதிரி படங்களைப் போல அவர்கள் இன்னும் எத்தனை படத்தை எடுத்தாலும் அத்தனை படத்தையும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு பங்குதாரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் கொண்டு சேர்க்க தயாராக இருக்கின்றோம். இதனை திரு அங்கத் சூலே அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அமீர் அவர்களுக்கும், அமீர் முலானி அவர்களுக்கும் நான் இதை சொல்லிக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த சினிமாவை பல்வேறு இடங்களிலே பட்டி தொட்டிகளிலே கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கின்ற எங்களுடைய பங்குதாரர்கள் ஒரு 10 பேருடைய பெயர் மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். மென்பவர் மீடியா நெட்வொர்க்கினுடைய கேபிள் நெட்வொர்க்கினுடைய திரு மகேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் வருக என்று வரவேற்கின்றேன். குளோரி காட் பிரபாகரன் அவர்களை வரவேற்கின்றேன். விமலா விஷன் திரு ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கின்றேன். பிஎஸ்என் நெட்வொர்க் பிரவீன், பூட்டோ கேபிளினுடைய பூட்டோ, இவர்களையெல்லாம் நான் தலை தாழ்த்தி அவர்களுடைய தங்களுக்கு சனிக்கிழமை என்றால் எத்தகைய வேலை இருக்கும் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்று கூட ஒரு சில இடர்பாடுகள் நம்முடைய நெட்வொர்க்ல இருந்த போதிலும் கூட அதை எல்லாவற்றையும் சரி செய்து இந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் உள்ளபடியே தலை தாழ்த்தி வணக்கம் செய்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சி மீண்டும் பல்வேறு இடங்களிலே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு,
எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Hello everyone. I'll speak in English because I am trying to relate whatever I hope everybody understand English. So, but I'm not able to understand what people are communicating here. But I will keep my speech very simple and sweet. Playbox TV was started in year 2021 when the whole world was struggling from COVID-19. We were thinking that how do we build the best OTT platform in the country. And Playbox TV today aggregates more than 30 plus OTTs on our platform. There are including platforms like Amazon Prime, Hotstar, Sony, and today we are very happy that we have also partnered with OTT Plus, and now OTT Plus is going to be part of all our bundles. And our relationship with RailTel Corporation of India is for last 3 years, and thank you, sir. Sir, our joint general manager is here, and his presence is more important, being after in the busy schedule. I would also like to thank all the directors of OTT Plus, M.R. Srinivasan sir, Sudhakar sir, and Kebal Shankar sir. I think the next decade of this industry is going to be about regional content, and what OTT Plus is doing with his regional presence. Regional stories are more powerful. Now, if you see any big OTT platform in India or Hotstar or Amazon, more and more regional content is getting promoted. So I'm very happy that regional players are getting into mainstream content, and this is such a testimony for this collaboration, and I'm very happy about everything what is happening here. And with this partnership, Railwire broadband customers across Tamil Nadu will have access to OTT Plus. That is a very big opportunity and great way of engaging with audience. And I'm really thank you so much for giving me this opportunity to speak here. Thanks a lot. அனைவருக்கும் மாலை வணக்கம். இதே அரங்கில் தான் எங்களுடைய ஓடிடி பிளஸ் தொடங்கப்பட்டது. இப்போ 40,000க்கும் அதிகமான டவுன்லோட்ஸோட மேலும் வளர்கிறதுக்கு திருப்பி இது ஒரு பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு அமையறதுக்கு மிக நன்றி. ஓடிடி எத்தனை வேணா ஆரம்பிக்கலாம், ஆனால் பிராட்பேண்ட் இல்லைன்னா ஓடிடி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓடிடி அண்ட் பிராட்பேண்ட் இஸ் அ கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஒன்று இல்லைன்னா ஒன்று வேணும். பிராட்பேண்டாவது இன்டர்நெட்டுக்கு எதுக்காவது எழுதுக்கணும், ஆனால் ஓடிடி வந்து பிராட்பேண்ட் இல்லைனாலோ இன்டர்நெட் கனெக்ஷன் நடக்காது. ஸோ அதனால தேங்க்ஸ் டு ரயில்வேர் giving the great opportunity for all the OTT platforms. So எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இந்த பிளேபாக்ஸ் டிவி. ஸோ பிளேபாக்ஸ் டிவி வந்து கன்சாலிடேஷனாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் நம்பரை போட்டு என் நம்பர் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃபோனோட மெமரிஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு பதிலாக சோ மெனி ஓடிடிஸை சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்க ஓடிடி பிளேபாக்ஸ் டிவிக்கு thank you so much for giving me opportunity to take part our OTT in your domain. Thank you so much for each and everyone. So please enjoy the movie. அவருடைய எங்களுடைய ஓடிடியோட பிரசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓடிடியில் வர முடியாத படங்களை வந்து எங்களுடைய ஓடிடியில் கொண்டு வரது தான். ஸோ தேங்க்ஸ் டு கேபிள் சங்கர், ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி 2 மூவிஸ் எப்படியாவது கொண்டு வந்து எங்கள் ஓடிடியில் சேர்த்துடுறாரு. ஸோ அவரை வந்து நாங்கள் டைரக்டராக வச்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமே அந்த படங்கள் வர்றது தான். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக அமைவதற்கு டைரக்டர்ஸாருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்களுக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ பெருசாக வளர முடியாது. அதனால எல்லாரையுமே மிக்க நன்றி கொள்கிறேன். வணக்கம். நன்றி. ரத்த தானம், கண் தானம், இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமானது நான் வந்து நேர தானம் வந்து பார்க்குறேன். உங்கள் எல்லாத்தோட நேரமும் ஒதுக்கி எங்கள் விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே நிறைய படங்கள் தயாரிக்க முடியுது, ஆனால் வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கு ஓடிடி ப்ளஸ், ரயில்வே இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ஆட்களும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் மாதிரி சின்ன ஆட்கள் வளர்க்குற மிக முக்கியமாக ஒரு லட்சியம் மாதிரி வளர்த்துட்டு இருக்க கேபிள் சங்கர் சார் அவருக்கு முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் தான் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்தில் அண்ணா. அவர் வந்து துபாயில் இருக்காரு.
அவருக்கு இந்த இடத்துல அவர் இங்கே இல்லை, அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி, டிஎஸ்கே அவங்க இன்னைக்கு வரல, சரண்யா ரவிச்சந்திரன், மியூசிக் டைரக்டர் தர்ஷன், சிவராஜ் பரமேஸ்வரன், டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்கேன். எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பண்ண பெரிய சப்போர்ட்ஸ்னால தான் இந்த இடம் நடந்திருக்கு. இந்த படத்தை இன்னும் தியேட்டர்ஸ் கொண்டு போகிற அடுத்தடுத்த வேலைகளுக்காக ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கு ராமச்சந்திரன் சார், லால் சார், இவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரயில் வயர், பிளேபாக்ஸ் டிவி, OTT Plus, தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் மேக்கிங் common people to come to the next stage. It's going to be a ladder to the people who are unknown, who are unrecognized so far. Thank you so much. Please consistently do this. Thank you so much. அடுத்த விருதினை பெறுவதற்காக விமலா விஷனுடைய ஸ்ரீதர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக க்ளோரி காட் பிரபாகரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். OTT Plus ஆரம்பிச்சு பல வருஷங்கள், அதோட இன்செப்ஷன்ல இருந்து என்ன நடந்தது அது கேபிள்ல என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இப்போ ஒரு ரீஜனல் கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல OTTஸ்ல எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மூவிஸ் தான் வாங்குறாங்க. அது வந்து மோஸ்ட்லி பெரிய மூவிஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் பட்ஜெட் மூவிஸே போயிடும். ஸோ சின்ன சின்ன படங்கள், என்னோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நொடிக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம். தியேட்டர்கள் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை விசிபிலிட்டி இருக்காது. ஒரு டீசெண்டான படம் பண்ணாலுமே அதுக்கான விசிபிலிட்டி இருக்காது. எங்கள் மூவி தொட்டால் தொடர முக்கிய அந்த ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் OTT Plusஓட மோட்டிவ் என்னன்னா, ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஸோ அதுக்கு இவங்க மெனக்கெடு பண்ணி இப்படி ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே இட்ஸ் வெரி டஃப் ஃபீல்டு. ஏன்னா இதுக்கு ஒரு டீப் பாக்கெட்ஸ் வேணும். டு ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர் பண்ணுறது படங்களில் நல்ல படங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சென்சிபிளான ஒரு பர்சன் வேணும். அண்ட் கேபிள் அதை நல்லபடியாக பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, காப்பி பற்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவிஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து ஒரு லிமிட்டட் சப்ஸ்கிரைப் பீப்புள்ஸ்க்கு பண்ணுறதை விட இப்போ வந்து இந்த கொலாப் பண்ணி அண்ட் இந்த பர்டிகுலர் கொலாபரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்றப்ப இன்னும் உங்களுக்கு கேபிட்டல் இருக்கும். ஒரு பேரல் சினிமா லைக் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா, ஒரு 1 crore ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதுக்கு பிஸ்னஸ் பற்றி நான் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அண்ட் ஐம் ஆல்சோ ஷுர் தட் நல்ல படம் பண்ணிட்டா எனக்கு ஒரு கேபிட்டல் ரீகெயின் பண்ணிடலாம். அந்த மீன் டைம் எனக்கு வந்து வியூவர்ஷிப்பும் கிடைக்கும்ன்றக்கப்ப I'd be more than happy. And I'm thanking from bottom of my heart இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மே வந்து அவங்களோட இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் ஒன்றா கொலாபரேட் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கம். கேபிள் சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா, ஃபேமிலி படம் எங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்துட்டு இது நல்ல படம், இதை கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த டைம்லேருந்து எங்கள் கூடவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ வரைக்குமே அந்த படத்துக்காகவும் எங்களோட அடுத்த படத்துக்காகவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ OTT Plus ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே ஒரு நல்ல கண்டென்ட்டை தேடிக்கிட்டே இருப்பார் அவர். ஏதாச்சும் ஒரு படம் நல்ல கண்டென்ட்டாக இருக்குமா, அந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே தேடிக்கிட்டே இருப்பார். எப்போ போய் அவரை போய் பார்க்க போனாலும் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படி சொன்ன படம் தான் காப்பி. அந்த டைட்டில் கேட்கும் போது கொஞ்சம்
எக்ஸைட்டடாக இருந்துச்சு. லைக் இது என்ன மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கும், காமு காப்பினா என்ன சார், ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ அந்த படத்துக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து விஐபிகளுக்கும் எங்கள் குழுவின் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே எங்களோட குருநாதர் பழனிவேல் சாருக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்டர்நெட் இப்போ சார் ஒருத்தர் சொன்னார் ஓடிடி ப்ளஸ் அப்படின்றது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் மட்டும் தனியாக இருந்தது. இப்போ நம்ம தமன் சார் சொன்ன மாதிரி படம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேல் காமோ காப்பின்றது வந்து நாங்கள்லாம் முதல்ல வந்து காதலுக்கு முன் காதலுக்கு பின்னு நாங்கள் யோசிச்சோம். ஆனால் அது இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னுன்ட்டு. அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய வரக்கூடிய திரைப்படங்கள் இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின். கண்டிப்பாக இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இதுல வரக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்களுக்கு கண்டிப்பாக ஓடிடி பிளஸ் பிளேபாக்ஸ் டிவி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதோ, the railway will be support sure we reach end of the customer. எங்ககிட்ட இருக்கிற 1,25,000 கஸ்டமருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த படத்தை எடுத்துன்னு போய் சேர்க்கறது எங்களோட வேலை. அது இல்லாம இந்த திரைப்படத்தின் மூலமா வரக்கூடிய நாடகங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முக்கியமான பங்குதாரர்கள் நீங்களோ நாங்களோ எல்லாம் யாரும் கிடையாது, நம்மளுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள். அவங்களோட உதவியோட இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யறதுக்கு கண்டிப்பா எங்களோட டீமோட சார்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆக போற இதுல இப்ப பாக்குறவங்க இதுக்கப்புறம் எங்களோட ரயில்வே கிட்டத்தட்ட ஓடிடியில மட்டும் பிளேபாக்ஸ் சேனல் மூலமா we have more than 10,000 subscribers in Tamil Nadu, sir. Sure, we are planning to reach another highest score in the Tamil Nadu. At the same time, whatever the new movies releasing in the Playbox TV with OTT Plus, we support. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரயில்வே ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்பதை எங்க குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். விக்னேஷ் ரவி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் ஆக்சுவலாக இது எங்களோட பெரிய ரொம்ப கால ஒரு எஃபர்ட்னு சொல்லுவோம். புஷ்பநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹோப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உண்மையோட தான் பிலீவ் பண்ணாங்க. இதை பண்ணிடுவோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து கேபிள் சங்கர் சார் எப்பவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம். எப்போ ஏதாவது கால் பண்ணனா சார் கூட பேசிட்டு இருக்கேன், சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிஜமாக நான் புஷ்பநாதனோட அவருக்கு ஃபேமிலி இருக்குது, அவர் என்னென்ன இதில் இருக்காருன்றது எனக்கு தெரியும். அவர் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுக்காக ஃபுல்லாக வந்து எப்போ கால் பண்ணாலும் சார் நான் டப்பிங்கில் இருக்கேன், டிஏல இருக்கேன், நான் இந்த படம் நடிச்சு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன். ஆனால் அவரோட தோளில் சொன்னதுட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இவர் தான் இந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஊரில் உட்காந்துருக்காரு, அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம் இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். ஏன்னா இவர் எவ்வளோ டிரைவ் அந்த ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. வண்டி ஆஃப் ஆகும் எதுவுமே இல்லை, எப்பவுமே சரி. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. சீரியஸாக சொல்கிறேன். இது இவ்வளோ தூரம் வந்து இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. கிரேட். அண்ட் ஓடிடி ப்ளஸ் ரயில்வேயர் அண்ட் பிளேபாக்ஸ் டிவி இப்போ பேசின இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஹோப், எனக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும். எப்படியாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கேபிள் சங்கர் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்னா அது எப்படியும் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து நான் ஓகே டிஎஸ்கே விக்னேஷ் நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு டீமாக அது பண்ணுறோம், அது நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம்.
கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் ஃபேமிலி படம் டைரக்டர் சொன்னாங்க டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நிஜமா இது டைரக்டர் வந்து அவரோட லைஃப் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உங்களை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு விஷயமா தான் அதை எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கனெக்ட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் நான் வந்தது ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான். இவர் எனக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னோட கரியரில் என்னோட முக்கியமான ஷார்ட் ஃபிலிம் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் அது. அது இவர் என்னை வச்சு டைரக்ட் பண்ணாரு. ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயம்னாலும் அவர் எனக்கு வந்து எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு தேங்க்யூ புஷ்பநாதன். ஸோ அவ்வளோதான். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கீங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இங்கே என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எழுதிடுங்க. நல்லா அழகழகான கேப்ஷன் போட்டு கேட்சியாக, அதுவும் நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. சார் கேவு சங்கர் சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஃபுல்லாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. சரிங்களா, சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதுக்கு உங்களோட பெரிய ஹெல்ப் எங்களுக்கு தேவை. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட ஹெல்ப்பும் எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட நன்றி. ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, ப்ரிப்பேரும் பண்ணலை. சாரி, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. இந்த ப்ராஜெக்ட் புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும் போது வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார். ஸோ இந்த லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது சரண்யா தான் எனக்கு வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. ப்ராஜெக்ட் வந்து நடிக்கும் போது வந்து ரொம்ப நிறைய ஹேர்டல்ஸ் இருந்தது. ஸோ 24 ஹவர்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எப்படி போச்சுன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து டைரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவார். ரொம்ப நாள் டவுட்டே வந்துட்டே இருந்தது, இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் லைஃப்ல தான் இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது எடுத்து தான் இதை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், இதுதான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, சரி சரி, சூப்பர், நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரண்யா, டிஎஸ்கே, பிரியா, அபிராமி, அப்புறம் ஜெகதீஷ், நிறைய பேர் மறந்துட்டேன், சாரி. டெக்னீஷியன் சுந்தர், அப்புறம் ஜாகிர், எல்லாருக்குமே என்னோட நன்றி. தர்ஷன் மியூசிக் டைரக்டர். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க. இது வந்து 2016 என்னோட கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன். ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம். புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம். ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இது போதும் எங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தர்ஷன் ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கும் இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்போ கேட்கலாம். அதாவது பிளேபாக்ஸ் டிவி அண்ட் ரெயில் வயர் பிராட்பேண்ட் ஓடிடி பிளஸ் இதை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தா பிரஸ் அண்ட் மீடியா படத்தை பத்தி கேட்கலாமா? படத்தை பத்தி கேளுங்க. டைரக்டர் சார், ஆனா அது ஃபுல் டைட்டில் வச்சாவே நல்லா தான் இருக்கும். அது என்ன புதுசா காப்பி கேட்கறது கொஞ்சம் இதாக இருக்கும். கீப்புன்னு நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ காமு காப்பின்னு இன்னும் வருஷம் யோசிப்பாங்க, இன்னொன்று அது என்னன்ற ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இதுதான் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு எப்படி இதை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவீங்க? இதில் ஆக்சுவலாக ஒரு டிஸ்க்ளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் சார். என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை, கொஞ்சம் உங்கள் கதை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் கதை இல்லை சார், வேற கதை. உங்கள் கதைன்னா ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமான இது இருக்கும். இங்கே எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கான நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது தான் வெளியில் போகிற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு மட்டும் தான் ஒரு சில ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இமோஷனலாக இருக்கட்டும்,
இப்போ பேச்சுலர் நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருந்தேன். மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 வருஷமா இருக்கு. அது விட இதோட நிறைய லீனியன் இருக்கு, நிறைய சப்போர்ட் இருக்கு, இமோஷனல்ஸ் இருக்கு. ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு. என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது வேற இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பேசுறது நார்மலா சொன்னாலும் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. சரி எனக்கு சார் இல்லை சார், இப்போ வந்து 2Kல டோட்டலாக மாறிடுச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லாம் டாமினேஷன் வந்து ஆம்பளைங்க பண்ணுவாங்க, இப்போ டோட்டலாகவே பெண்கள் தான் பண்ணுறாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? என் வீட்டில் இல்லை சார், ஏன்னா சங்கல்ல வீட்டுக்கு போகணும் சரிங்களா. என்னன்னா இது எனக்கு மட்டும் இந்த அப்ரோச் இருக்கா, இது எனக்கு மட்டும் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதான் இந்த ஸ்கிரிப்ட். சார் டேரக்டரோட ஒரு கனவு என்னன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெருசாக வந்து தேட்டரில் போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க யோசிக்கிறது அதுதான் சரிங்களா. ஏன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக அதான் யோசிச்சு. இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஓடிடி தளத்தை ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ இது தேட்டர்லேயும் வரப்போகுது சார், அந்த ப்ராசஸ்லையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி OTT ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்கு. இதன் மூலமாக தேட்டருக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். சார் கேபிள் சார் நீங்கள் வாங்க சார். சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா. பல ஓடிடிகள் வந்து கூட சிறு படங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி, சிறு படங்களை நாங்கள் எடுத்து பண்ணுவோம், எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 1 இயர் பேக் வந்து அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால தான் சில ஓடிடி பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா? நாங்கள் ஒரு 8 மாசமா வளர்ந்துருக்கிறோம். 8 மாசமா சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இண்டிபெண்டன்ட் படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய படங்களை நான் இப்போ இல்லை. என்னோட ஐடியாவே என்னன்னா, நான் இப்போ ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னன்னா, சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. முதல்ல வியாபாரம் மாதிரி விட்டுங்க, முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பார்வை கிடைச்சிடும். பார்வை கிடைச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும். அதனால அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான வேலையில் தான் இப்போ நாம் வேலை செய்யறது. இப்போ ப்ளே பாக்ஸு, ரயில் நெட்டு இவங்களோடலாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா. அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து 500 தேட்டரில் 6 தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்தா இவ்வளோ நெட்வொர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஓடிடி ஆப்பில் போயிட்டு பண்ணுவோம். இப்போ வந்து இதில் வந்து ரியல் வயர் இருக்குது, ப்ளே பாக்ஸ் டிவி இருக்குது. இது எப்படி வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க? ப்ளஸ் என்னென்னா ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது, வேலை செய்யறதும் சரி, ரொம்ப கண்டினியூவான விஷயம். அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க? ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டா ஒருத்தர் வளர்றது கம்மியாயிடும் சார், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போதைக்கு வந்து என்னென்னா, ப்ளே பாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்க பண்டலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு வளர்கிற பிளாட்ஃபார்ம், ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபெட் பாக்ஸ் சொல்லுவாங்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் எடுத்து போடுறீங்க, சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படம் போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஃப்ரம் த கண்டென்ட் அவங்களோட அந்த கம்பெனிலேருந்து. ஸோ இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை, பெரிய படம் எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா. இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்லா எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளோட அவங்க ஜாயின் பண்ணுறோம். அவங்க பெருசாக இருக்காங்க, நமக்கு மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பண்டிலில் தராங்க. அந்த பண்டிலில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் பட்டுரும் இல்லையா, அந்த கண்ணில் பட்டுறது கன்வெர்ட் ஆகிடும். அதே போல் ரயில்வேரும் அதுதான். இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்ன்றது கிடையாது. நானே கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான், அதுலேருந்து வந்தவன் தான். சென்னையை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராட்பேண்ட் கிடையாது. இப்போ அந்த ப்ராட்பேண்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் ஒயர் தான் கொடுக்குறாங்க, கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இன்றைக்கி அந்த டீம்லாம் எல்லாரும் படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறவங்க, அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான், மாதம் 29 ரூபா தான் வாங்குறோம்.
ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில். அதனால தான் சார் இப்போ என்னன்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா பெரிய படத்துக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் சொல்லிட்டீங்க சிறு படத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துருங்க மேடையில் வாங்கிறாங்க, படம் வாங்கிறாங்க, படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார். நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரெக்டாக டேஷ்போர்ட் கொடுத்துருவோம். 5 நிமிஷம் பார்த்தா கூட யார் எங்கேருந்து பார்த்துருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, இவ்வளோ பைசா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு தரோன்னா அதுக்கு இந்த 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம். யூடியூப் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நாங்கள் தான் நினைக்கிறேன். சவால்தான் சொல்லுவேன் சார். இந்த 3 ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது? இது 3 ஆப் இல்லை. இப்போ ப்ளே பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர். அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 30-40 ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பண்டிலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் அவங்க வந்து ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ப்ராட்பேண்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும். அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு 10 சேனல் 20 சேனல் மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அப்படி வரும்பொழுது அவங்க ப்ராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ, இப்போ 2 ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க ஓடிடி ப்ளஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம். சார் சின்ன ஒரு டவுட் தான் சார். என்னன்னா இப்போ வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்ட் இருக்குது சரிங்களா, எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இதில் எந்த ப்ராட்பேண்ட் வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த புக்கே உள்ளே வருது இல்லையா, இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா, அது உள்ள ஒரு ஆப் இருக்குது. இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது. ப்ளே பாக்ஸ் உடைய ஆப்லேயே இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம சேனல் இருக்கும். ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க, 15 ஓடிடி தரோம், இவ்வளோ ரூபா கட்டணுங்க, இதுக்கு வந்து 10 ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்குள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஓகே சார், கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக எப்பவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு. பதட்டத்தில் ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல என்னோட டைரக்டர் நித்திலன் சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக இந்த மகாராஜா படத்துலையும் கொட்டேஷன் படத்துலையும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட மாரல் சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ நித்திலன் சாருக்கும் எங்களுடைய டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரயில் வயரில் வந்து 2 புது பிராட்பேண்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து தரங் 20 Mbps அண்ட் தரங் 30 Mbps. இந்த 2 பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் எது எடுத்தாலும் அதில் ODT% டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. வந்திருந்த எல்லா பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்பவும் நன்றி. இப்போ வந்து ஒரு ஸ்மால் டீ பிரேக்கு போகிறோம். அதுக்கப்புறமா காம்போ காப்பி திரைப்படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்க்ரீனிங் நடைபெற இருக்கு. தேங்க்யூ.